Limit.com. இன்னைக்கு aptitude set 26 ஓட எக்ஸ்பிரஷன் பத்தி தான் பார்க்க போறோம். So first question பாருங்க. The mean proportional between 0.02 and 0.32. So இந்த 0.02 க்கும் 0.32 க்கு இடையில எவ்வளவு ஆவரேஜ் ஆன விகிதங்கள் இருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. So இந்த ஆவரேஜ் விகிதங்கள் அப்படினா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படினா x/a is equal to b by x. சரியா? So இதான் அதோட ஃபார்முலா. So இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. So x divided by 0.02 is equal to 0.32 divided by x. So the cross multiply பண்ணலாம். அப்ப நம்ம என்ன இருக்கும் x the whole square is equal to 0.32 into 0.02. So multiply பண்ணிக்கோங்க. So x square is equal to 0.0064 ன்னு இருக்கும். சரியா? So x square வேல்யூ எவ்வளவு இருக்கு நமக்கு 0.0064 ன்னு இருக்கும். சரியா? So இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படினா x is equal to என்ன இருக்கும் 0.08 ன்னு இருக்கும். So x ஓட வேல்யூ இதான் நம்மளோட ஆவரேஜ் வேல்யூ. So the mean proportion எவ்வளவு இருக்கும் 0.08 ன்னு இருக்கும். Third question பாருங்க. The HCF and LCM of two numbers m and n are 6 and 210 respectively. If m plus n is equal to 72, then 1 by m plus 1 by n is equal to கேட்டிருக்காங்க. So HCF தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்பரை லெட்டரா கொடுத்திருக்காங்க. So m is equal to 6, n is equal to கொடுத்திருக்காங்க 210 கொடுத்திருக்காங்க. சரியா? இன்னொரு என்ன கொடுத்திருக்காங்க m plus n வந்து 72 ன்னு கேட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க 1 by m plus 1 by n. So சால்வ் பண்ண நமக்கு என்ன இருக்கும் m plus n divided by m n ன்னு இருக்கும். கரெக்ட்டா? So இதுல m plus n ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. m உம் தெரியும் n உம் தெரியும். So இதுல டைரக்ட்டா அப்ளை பண்ணா போதும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். So 72 divided by m into n. So 6 into 210. சரியா? So இத கேன்சல் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 6 ஆல கேன்சல் பண்ணலாம். 1 ஆல 6, 2 ஆல 12. So 3 ஆல கேன்சல் பண்ணலாம். So 4 3 12, 7 3 21, 0. 2 ஆல கேன்சல் பண்ணலாம். So 2 by 35 ன்னு இருக்கும். So 1 by m plus 1 by n. இதோட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு 2 by 35 ன்னு இருக்கும். சரியா? So fourth question பாருங்க. If a is to b is equal to 2 is to 3, b is to c is equal to 4 is to 5, c is to d is equal to 6 is to 7, then find a is to b is to c is to d அப்படினு கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாங்களோ அதுதான் நம்ம வந்து மேலே எழுதுவோம். சோ a b c d கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க a is to b கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 is to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்ததுல b is to c கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4 is to 5 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து c is to d கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க 6 is to 7 கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் நமக்கு கொடுக்கல. சோ இந்த பாக்ஸ்ல உள்ளது எல்லாமே நமக்கு என்ன பண்ணல அவங்க கொடுக்கல. சரியா? சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அத போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பாக்ஸ் வந்து என்ன பண்ண போறோம் ஃபில் பண்ண போறோம். சோ 3 3 சோ 5 4. சரியா? இங்க 6 இங்க 6. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம இத ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் இத மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். சோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ 6 நால 24 2 எவ்வளவு இருக்கும் 48 இருக்கும். சரியா? சோ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ 6 நால 24 24 into 3. சோ நாம 12 2 மீதம் 1 7 6 1 7. சோ 72 இருக்கும். 5 30 3 எவ்வளவு இருக்கும் 90 இருக்கும். சரியா? சோ அதை இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 35 35 into 3 அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கும் 105 இருக்கும். சரியா? சோ இந்த வேல்யூ நம்ம ஏதாவது டிவைட் பண்ணலாம் அப்படினா நமக்கு 3 ஆல டிவைட் பண்ண முடியும். சோ 3 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. சோ 1 3 3 6 3 18. சோ 2 3 6 4 3 12 3 9 0 3 9 5 3 15. சோ இந்த ரேஷியோ வேல்யூ அதாவது a is to b is to c is to d இந்த ரேஷியோ எவ்வளவு இருக்கும் 16 is to 24 is to 30 is to 35 இருக்கும். சரியா? நம்ம இந்த क्वेश्चन தேவை என்னன்னா இந்த பேசிக் கான்செப்ட் அது தெரிஞ்சினா இத சால்வ் பண்ணலாம். After spending 40% machinery, 25% on building, 50% on raw material and 5% on furniture, a small scale industry owner had a balance of 1,30,500. Total money with game rupees சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு அவர் மிஷினரிக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படினா மிஷினரிக்கு வந்து 40% வந்து ஸ்பெண்ட் பண்றாரு அவரு. மிஷினரிக்கு வந்து 40%. பில்டிங்க்கு வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு 25%. சோ பில்டிங்க்கு வந்து 25% வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. ரா மெட்டீரியலுக்கு வந்து 15%. சோ ரா மெட்டீரியலுக்கு வந்து 15%. ஃபர்னிச்சருக்கு வந்து 5%. சோ ஃபர்னிச்சருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சேவ் பண்றாரு 5% வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. சோ டோட்டலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ 15 மீத 1. ஸோ 4 5 3 8. ஸோ 85% அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோதான் இருக்குது, 15% தான் இருக்கு. அந்த 15% எவ்வளவு, rupees 1,30,500. ஸோ 15% வந்து 1,30,500 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம நார்மல் செயின் ரூல் தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ x is equal to என்ன இருக்கும், 1,30,500 into 100 divided by 15 இருக்கும். சரியா, கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 3 15, 2 10, 6 30, 1 5 என்ன இருக்கும், 0 இருக்கும். சரியா, ஸோ 3 கேன்சல் பண்ணலாம். எண் 3 24, 7 3 21. ஸோ 870 இருக்கும். ஸோ நம்ம மீதி இருக்கிற அந்த 0 நம்ம ஆட் பண்ணினா போதும், நம்மளோட ஆன்சர் வந்து கிடைச்சிரும். சரியா, ஸோ 8,70,000 ஒரு என்ன பண்ணியிருப்பாரு, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ டோட்டல் அமௌண்ட் அவர்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்திருக்கும், 8,70,000 இருக்கும். ஸோ பேலன்ஸ் போக தான் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும், 1,30,500 இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லா பர்சன்டேஜ் ஆட் பண்ணி டோட்டல் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம நார்மல் செயின் ரூல் அப்ளை பண்ணாலே போதும். பாருங்க, find the compound interest on rupees 15,625 at 8% per annum for 3 years compounded annually. ஸோ நமக்கு இது வந்து நம்ம டைரக்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 the whole power n. ஸோ P எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,625 கொடுத்துருக்காங்க. 1 plus R எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. n வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 8, 5 20. சரியா, ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், 15,625 into 1 plus 2 by 25. அப்ப என்ன பண்ணுவோம், 2 in 25 ஆட் பண்ணுவோம். அப்ப என்ன இருக்கும், 27 கிடைக்கும். அப்படிதானே. சோ 1 plus இருந்தா என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணி டினாமினேட்டர் அப்படியே போடுவோம். அப்ப 27 by 25 the whole cube இருக்கனால நான் 3 டைம் போடுறேன். சரியா, 27 by 25, 27 divided by 25. சரியா, இது கேன்சல் பண்ணலாம். சோ இதை கேன்சல் பண்ணும்போது 6 25 கிடைக்கும். சோ இதை கேன்சல் பண்ணும்போது 25 கிடைக்கும். சோ இந்த 25 இந்த 25 என்ன பண்ணலாம், so the amount equal நமக்கு என்ன இருக்கும், 27 into 27. so 27 the cube இருக்கும். so இத மல்டிப்ளை பண்ணா போதும். so 27 into 27, 7 49, 2 4, 2 14, 2 14. so 9 12 க்கு 2 மீத 1. so 4 5 6 7 729 இருக்கும். so 729 into 27 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 7 63 க்கு 3 மீத 6, 2 14 6 20 0 மீத 2, 7 49 2 51. சரியா, சோ ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 2 12 8 மீத 1, 2 4 1 5, 7 2 14. சோ இத ஆட் பண்ணியாச்சுனா 3 8 6 9 1. சோ 19,683 ரூபாய் நமக்கு இருக்கும். சோ இந்த 19,683 ரூபாய்ங்கிறது நம்மளோட அமௌண்ட். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கேட்டிருக்காங்க. சோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சோ அமௌண்ட் எவ்வளவு, 19,683 ல இருந்து பிரின்சிபல் எவ்வளவு, 15,625 நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சோ 13 ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 5 கழிப்போம் 8, 7 ல இருந்து 2 கழிச்சா 5. சோ நமக்கு 6 ல இருந்து 6 கழிச்சா 0, 9 ல இருந்து 5 கழிச்சா 4. சோ எவ்வளவு ரூபாய் இருக்கும், 4,058 ரூபாய் அதோட காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டா இருக்கும். சோ இந்த क्वेश्चन இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணலாம். 7th क्वेश्चन பாருங்க, the sum of 3 consecutive numbers is 87, find the greatest number. so 3 consecutive number நம்ம எப்படி எடுப்போம் அப்படினா, x எடுப்போம், x plus 1 எடுப்போம், x minus 1 எடுப்போம். கரெக்ட்டா, சோ இதோட சம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 87 கொடுத்திருக்காங்க. சோ இத ஆட் பண்ணிக்கோங்க. சோ x minus 1 plus x plus 1 is equal to எவ்வளவு, 87. சோ plus 1 minus 1 கேன்சல் ஆயிடும். 3x is equal to எவ்வளவு, 87. so x is equal to என்னது, 87 divided by 3. இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 3 6, 9 3 27. so x is equal to என்ன இருக்கும், 29. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. so கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன இருக்கும், x plus 1 தான் இருக்கும். so 29 plus 1 என்ன இருக்கும், 30. so 30 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். so கிரேட்டஸ்ட் நம்பர் என்னதா இருக்கும், 13 இருக்கும். சரியா, so 8th question பாருங்க, if 30% of b minus a is equal to 18% of a plus b, then the ratio of a to b is equal to அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. so 30% of b minus a, so 30 divided by 100 into b minus a is equal to 18%. so 18 divided by 100 into என்ன இருக்கும்,
a plus b ன்னு இருக்கும் சரியா சோ இத கேன்சல் பண்ணிக்கோங்க 100 100 கேன்சல் ஆகும் 10 3 30 6 3 18 சோ I 2 10 3 2 6 சோ இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது சோ இது உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ 5b minus 5a is equal to 3a plus 3b ன்னு இருக்கும் சரியா சோ நம்ம a வா a டைம் a கூட கன்வர்ட் பண்ணிக்கோங்க b a b ஆ மாத்திக்கோங்க சோ 5b minus 3b is equal to 3a plus 5a ன்னு இருக்கும் so 2b is equal to நமக்கு என்ன இருக்கும் 8a ன்னு இருக்கும் சோ இத கேன்சல் பண்ணிக்கோங்க so b is equal to நமக்கு என்ன இருக்கும் 4a ன்னு இருக்கும் so 2b is equal to நமக்கு 8a ன்னுச்சா b is equal to என்ன இருக்கும் 4a ன்னு இருக்கும் क्वेश्चन கேட்டது என்னது a is to b ஓட ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க so a is to b ரேஷியோ என்னது நீங்க அந்த a divided by b மட்டும் நம்ம போட்டா போதும் அப்ப நமக்கு என்ன இருக்கும் 4:1 ன்னு இருக்கும் சரியா so 4a divided by b so இது எப்படி இருக்கலாம் 4a is equal to b so a divided by b is equal to நீங்க என்ன போடுவீங்க 1/4 போடுவீங்க so a is to b ஓட ரேஷியோ என்ன இருக்கும் 1:4 ன்னு இருக்கும் so இதோட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு 1:4 ன்னு இருக்கும் ninth question பாருங்க 30% of x is equal to 60% of y then x is to y is equal to so last sum மாதிரிதான் so அப்படியே அப்ளை பண்ணுங்க so 30 divided by 100 into x is equal to 60 divided by 100 into y சரியா so 100 100 கேன்சல் ஆயிடும் ஒரு 30 30 2 30 60 so x is equal to என்ன இருக்கும் 2y ன்னு இருக்கும் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க x is to y கேட்டிருக்காங்க so x by y is equal to 2 by 1 so x is to y is equal to என்ன இருக்கும் 2:1 அப்படிங்கற ரேஷியோல நமக்கு இருக்கும் லாஸ்ட் சம் மாதிரி அதே மாதிரி கொடுத்தது அப்ளை பண்ணாலே போதும் நம்ம ஆன்சர் எடுத்துறலாம் 10th क्वेश्चन பாருங்க simplify minus 1/3 into 5/4 plus 3/5 divided by 1/2 minus 1/4 so இது போர்ட் மாஸ் கூட நம்ம அப்ளை பண்ணுவோம் so first என்ன பண்ணுவோம் bracket குள்ள சால்வ் பண்ணுவோம் so இப்போ இந்த bracket குள்ள இது நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க so minus 5 divided by 12 plus 3/5 divided by so 1/2 minus 1/4 so நம்ம LCM எடுத்துறலாம் ஈர்னால என்ன இருக்கும் 8 so நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்படிதானே இப்போ 4 minus 2 என்ன இருக்கும் நமக்கு 2 ன்னு இருக்கும் so 2/8 ன்னு இருக்கும் சரியா அப்ப minus 5/12 இதை கேன்சல் பண்ணியாச்சுனா 1/4 ன்னு இருக்குமா plus 3/5 ஒரு டிவிஷனும் இன்னொரு ஃபிராக்ஷன் இருந்துச்சு so இது வந்து 1/4 ன்னு இருக்கும் so ரெண்டு ஃபிராக்ஷனுக்கு இடையில ஒரு டிவிஷன் இருந்துச்சு அப்படினா ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்படியே வச்சிட்டு ரெண்டாவது என்ன பண்ணுவோம் தலைகீழா மாத்துவோம் சோ இந்த சிம்பல் மட்டும் மல்டிப்ளிகேஷனா மாறும் சோ இது என்னதாயிடும் 4/1 ன்னு மாறிடும் சரியா சோ நீங்க எடுத்துக்கோங்க -5/12 plus 12/5 ன்னு இருக்கும் புரியுதா சோ நம்மளோட வேல்யூ என்ன இருக்கும் -5/12 plus என்ன இருக்கும் 12/5 ன்னு இருக்கும் சோ இத நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க சோ i and 25 -25 சோ 12 * 12 எவ்வளவு இருக்கும் 144 கிடைக்கும் சோ 12 * 5 நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 60 கிடைக்கும் சோ 144 ல இருந்து 25 கழிச்சுக்கோங்க சோ 14 ல இருந்து 5 கழிச்சா 9 3 ல இருந்து 2 கழிச்சா 1 சோ 119 divided by 60 சோ 119 divided by 60 சோ இதுதான் இதோட லாஸ்ட் சிம்பிளிஃபைட் வேல்யூவா இருக்கும் நமக்கு 12th question பாருங்க if the diameter of the sphere is doubled the increase in surface area will be so ஒரு ஸ்பியர் ஓட சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஃபார்முலா தெரியும் சோ ஸ்பியர் ஓட சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படினா 4πr². சோ இப்போ இந்த டயாமீட்டர் வந்து டபுள் ஆகுது அப்ப ரேடியஸும் டபுள் ஆகுது அப்படினா நியூ சர்ஃபேஸ் அதாவது நியூ ஸ்பியர் அதாவது இன்கிரீஸ் ஸ்பியர் தெரியுமா அது வந்து என்னதாயிரும் அப்படினா 4π * 2r the whole square ஆ மாறிடும் சரியா சோ அப்ப இத மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும் 16πr² இருக்கும் சோ இது வந்து ஒரிஜினல் வேல்யூ சோ இது வந்து இன்கிரீஸ்ட் வேல்யூ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அதோட எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க சோ பர்சன்டேஜ் சேஞ்ச்னா என்ன அர்த்தம் ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் இன்கிரீஸ்ட் வேல்யூ டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட் என்ன போடுவீங்க 100 போடுவீங்க சோ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுக்கும் அப்ப ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு நமக்கு 8πr² கரெக்ட்டா சோ 16 ல இருந்து 4 கழிக்கிறோம் அப்ப 12πr². சோ ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு 12πr². ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு 4πr². பர்சன்டேஜ் இருக்கனால நீங்க என்ன போடுவீங்க 100 போடுவீங்க. சோ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்கும் 3. சோ நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கும் 300% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். சோ
ஸோ இந்த பர்சன்டேஜ் சேஞ்சோட ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 13th கொஸ்டின் பாருங்க. 6 men can complete a work in 50 days. In how many days 10 men finish the same work? இது நார்மல் செயின் ரூல் தான். ஸோ 6 men வந்து 50 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 men வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க இதான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பர்சன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகும், குறையும். ஸோ இது வந்து என்னது, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணுவீங்க, மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே உள்ளதால டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 5 ஸோ 6 30. ஸோ 30 டேஸில் என்ன பண்ணிப்பாங்க, 10 men சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 30 டேஸில் அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. 14th கொஸ்டின் பாருங்க. The surface area of a cube is 384 centimeter square. Find its volume. சரியா? So surface area of a cube கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 384 centimeter square. So total surface area அப்படின்றது ஃபார்ம் என்னது, 6a square is equal to என்னது 384. என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூமுக்கு ஃபார்ம் என்னது a cube. So வால்யூம் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஃபார்ம் என்னது a cube. So a cube தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? So a என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா a cube கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ 6a square is equal to 384 னா a square என்ன இருக்கும், 384 divided by 6. 6 36 இது 2 4 24. ஸோ a square வந்து 64 அப்படின்னா a ஓட வேல்யூ என்ன இருக்கும், 8 இருக்கும். ஸோ a is equal to என்ன இருக்கும், 8 இருக்கும். நம்ம தேவை என்னது, a cube தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 8 the whole cube தான் என்னது வால்யூமா இருக்கும். ஸோ வால்யூம் is equal to என்ன இருக்கும், 512. ஸோ 8 cube எவ்வளோ இருக்கும், 512 இருக்கும். சரியா? 15th question பாருங்க. Find the difference between simple interest and common interest for a sum of rupees 8,000 at 10% per annum in 2 years. சரியா? So difference between simple interest and common interest வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 year அப்படின்னு கொடுத்தா நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா தெரியும். என்னது, p into r by 100 the whole square. சரியா? ஸோ இங்க p எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8,000. r என்ன கொடுத்துருக்காங்க, 10 by 100. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 10 by 100 போடுவீங்க. ஏன், ஸ்கொயர் இருக்கிறதுனால. ஸோ இந்த 2 0யும் இந்த 2 0யும் கேன்சல் ஆயிரும். இந்த 2 0யும் இந்த 2 0யும் கேன்சல் ஆயிரும். அப்போ எவ்வளோ ரூபாய் இருக்கும், 8 rupees இருக்கும். ஸோ 2 இயருக்கு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காமன் இன்ட்ரெஸ்ட்க்கும் வித்தியாசம் எவ்வளோ ரூபாய் இருக்கும், 80 rupees இருக்கும். 16th கொஸ்டின் பாருங்க. The surface area of a cube is 96 centimeter square. Find its volume. ஸோ இதோ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 6a ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு, 96. என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் வந்து a கியூப் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 6a ஸ்கொயர் வந்து 96 அப்படின்னா a ஸ்கொயர் எவ்வளோ கிடைக்கும், 96 divided by 6. ஸோ 4 6 6 36. அப்போ a ஓட வேல்யூ என்ன இருக்கும், 4 இருக்கும். சரியா? ஸோ வால்யூம் என்னது, a கியூப். ஸோ a கியூப் எவ்வளோ இருக்கும், 4 the whole cube சிக்கல் எவ்வளோ இருக்கும், 64 சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கும். ஸோ வால்யூம் எவ்வளோ இருக்கும், 64 சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கும். சரியா? 17th கொஸ்டின் பாருங்க. Simplify 162 into 162 minus 18 into 18 divided by 144 இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை என்ன இருக்கு அப்படின்னா a மைனஸ் b இருக்கு. அதாவது 162ல இருந்து இந்த 18 கழிச்சா நமக்கு என்ன இருக்கும், 144 இருக்கும். அப்போ a மைனஸ் b இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், a plus b into a minus b divided by a minus b. ஸோ ரெண்டுமே என்னதாயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும், a plus b இருக்கும். ஸோ a plus b னா அர்த்தம் என்னது, 162 plus 18. ஸோ நமக்கு என்ன இருக்கும், 170 118 இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் என்ன இருக்கும், 118 இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன இருக்கும், 118 இருக்கும். 18th கொஸ்டின் பாருங்க. If the total surface area of a solid semisphere is 675 pi square centimeter, then its curved surface area is. சரியா? So total surface area க்கு நமக்கு ஃபார்முலா என்னது, 3 pi r square. இதே இது curved surface area க்கு ஃபார்முலா என்னது, 2 pi r square. So இந்த क्वेश्चन நம்ம ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணியாச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். So pi r ஸ்கொயரும் pi r ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். So நமக்கு என்ன இருக்கும், 3:2 இருக்கும். கரெக்ட்டா? So இங்க பாருங்க 675 pi square centimeter கொடுத்திருக்காங்க. எதுக்கு, total surface area. அப்ப 3 மடங்கு எவ்வளவு, 675. சரியா? 3 மடங்கு எவ்வளவு, 675. அப்ப 2 மடங்கு எவ்வளவு இருக்கும், 415 இருக்கும். சோ ஆன்சர் என்ன இருக்கும், 450 pi இருக்கும். சரியா? சோ ஒரு மடங்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், divided by 3 போடுவோம். சோ 2 6 2 6 5 15. சோ ஒரு மடங்கு வந்து 225, 2 மடங்கு எவ்வளவு இருக்கும், 450. சோ நம்ம நார்மல் ரேஷியோ எடுத்து செஞ்சாலே இந்த क्वेश्चனை ஈஸியா சால்வ் பண்ணலாம். பாருங்க, the simple interest for a sum of money for 3 years at 6% is rupees 90.
the simple interest are the same sum for 6 years at 7% will be. So இந்த क्वेश्चन நம்ம ரெண்டா செய்யணும். So first இதுல நம்ம என்ன கண்டுபிடிப்போம், பிரின்சிபல் கண்டுபிடிப்போம். So பிரின்சிபல் ஃபார்முலா என்னது, SI into 100 divided by NR. So இங்க SI எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 90 into 100. N வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 year. Rate of interest வந்து 6%. So இது கேன்சல் பண்ணுங்க. 3 9 அப்புறம் 5030. ஸோ எவ்வளோ இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், 500 இருக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், 500 இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் என்னது, பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500. என் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 7. டிவைட் பை என்ன போடுவீங்க, 100 போடுவீங்க. சரியா? ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 5035. ஸோ 35 into 6. ஸோ 5030க்கு 0 மீதம் 3 3018 3 எவ்வளோ கிடைக்கும், 21 கிடைக்கும். ஸோ எவ்வளோ ரூபா அவங்க எடுத்துருப்பாங்க, 210 ரூபா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். அதாவது 6 இயர்ஸ்க்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 210 ரூபா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ABC starts at same point and same direction to run around a circular section. A completes in 252 seconds, B in 308 seconds and C in 198 seconds. After what time they meet again at the same starting point. சரியா? what time they meet அப்புறம் இல்லனா அவர்கள் அனைவரும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படினா ஒரு 3 பேர் ஒரு சர்க்குலர் ட்ராக்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல A வந்து அதாவது ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து 252ம், B வந்து 308ம், C வந்து 198 எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா அவங்க 3 பேரும் இல்லைன்னா அவர்கள் அனைவரும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா எல்சிஎம் எடுப்போம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க, 252 308 198. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் போதும். அவங்க வந்து திரும்ப எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2ஆல் போட்டுக்கோங்க. ஸோ 1 2 2 4 6 12 1 2 5 10 4 2 8. ஸோ 9 2 18 9 2 18. ஸோ 3ஆல் போடலாம். ஸோ 4 3 12 2 6. ஸோ இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 33. சரியா? ஸோ 11ஆல் நம்ம போடலாம். ஸோ 42 எதுவுமே பண்ண முடியாது. 1 11 11 4 11 44. ஸோ 1 3 11 33. ஸோ இதை நம்ம எதால் போடலாம், 3ஆல் போடலாம். ஸோ 1 3 3 4 3 12 14 எதுவுமே பண்ண முடியாது. 1 3 3. ஸோ இது வந்து 14ஆல் போடலாம். ஸோ எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும் நமக்கு எல்சிஎம்மோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 3 6 6 3 24 இன்ட்டு 14. ஸோ 4 16 2 2 8 1 4 4 6 8 12 13க்கு 3 மீதம் 1 336 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 336 இன்ட்டு 11. அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, 336 336 போடுவீங்க. ஸோ 6 9 6 3. ஸோ 3696 மினிட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ 3696 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து சப்போஸ் நம்ம வந்து அவரில் மாற்றணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அவரில் மாற்றி செஞ்சுக்கணும், நம்ம தேவையில்லை. ஸோ நம்ம இதில் மினிட்லேயே நம்ம வச்சுக்கலாம். 22nd question பாருங்க, 3 numbers are in the ratio 3:4:5 and their LCM is 2400. Find their HCF. ஸோ HCF கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா LCM divided by ratio. சரியா? ஸோ LCM divided by ratio. LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2400. ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 into 4 into 5. ஸோ நம்ம டேரெக்டாக போட்டால் போதும். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 4 5 20 என்ன 0. 4ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 4 4 2 4 8 0. இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 4 3 12 0. ஸோ HCFோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 14 இருக்கும். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.